வணக்கம், நான் உங்கள் எழிலரசன். நியூமராலஜியில் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்த வாரம் 28லேருந்து, அதாவது செப்டம்பர் 28, 2025லேருந்து 4 அக்டோபர் 2025 வரைக்கும் உங்களுக்கான நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட நாளை ஸ்டார்ட் பண்ணும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம ஓரளவு கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியுங்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரம் ஒரு புதிய தகவல். அப்படி நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, நம்ம ஒரு புதுசாக வேலைக்கு போகிறோம். அந்த வேலைக்கு போனால் நம்ம இந்த குறிப்பிட்ட தேதி, அதாவது நம்ம பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்டமான ஒரு தேதியில் தான் போய் சேரணுமா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்ம ஒரு நல்ல டேட்டில், அதிர்ஷ்டமான டேட்டில் போய் ஜாயின் பண்ணும்பொழுது நமக்கான அனுகூலமான சூழல் அங்கே உருவாகும். நல்ல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து கிடைக்கும். ஒரு வேலையிலேருந்து தொடர்ந்து 2 வருஷம் 3 வருஷம் செஞ்சுட்டு இருக்கோம், இன்னொரு வேலையில் நல்ல விதமான ஜம்ப் கிடைச்சி இன்னும் நல்ல மாதிரியான பொசிஷனுக்கு போகலாம். இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக உங்களோட அதிர்ஷ்ட தேதி என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அப்போ போகிறது நல்லது. ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிட்டீங்க, இப்போ நான் மீண்டும் இது மாதிரி நான் அதிர்ஷ்டமான தேதி பார்த்து போகணுமா அப்படின்னா எல்லாரும் போகணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த சிம்டம்ஸ்லாம் எனக்கு இருக்குது அப்படின்றவங்க மட்டும் இந்த ரீஜாயினிங் ப்ராசஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது இப்போ வேலைக்கு போகிறோம், நம்ம பாஸோட அடிக்கடி முட்டல், மோதல், ஒரசல் அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது தீவிரமாக இருக்கான்னு பாருங்கள். அது ஒரு காரணம். ரெண்டாவது, உங்களுக்கான ப்ரொமோஷன், உங்களுக்கான இன்க்ரிமெண்ட்ஸ் ப்ராப்பரான டைம்ல தான் கிடைக்கல, மீண்டும் மீண்டும் டிசப்பாயிண்ட் ஆகுறீங்க அப்படின்னா அது ஒரு சிம்டம். அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் அடிக்கடி தவறு ஏற்பட்டு மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். இல்லை எதிர்கட்சி, அதாவது உங்கள் கிளைண்ட்டோ இல்லை யாரோ ஒருத்தங்க உங்ககிட்ட அடிக்கடி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அது ஒரு காரணமாக இருக்கும். அடுத்தது, உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு இஎம்ஐ பவுன்ஸ் ஆகுது அப்படின்ற ஃபீலிங்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள்லாம் ரீஜாயினிங் ப்ராசஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா இன்னொரு இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு போவாங்க. எப்படின்னா சந்தோஷமாக போவாங்க. இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோம், வேலை கிளாஸ்மேட்டை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகக்கூடிய நிறைய மக்கள் இருக்காங்க. ஆனால் ஒரு வேளை நமக்கு அப்படி தோணாமல், என்னடா இது நம்ம இன்னைக்கு வேலைக்கு போகணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு வருத்தமோ இரிட்டேஷனோ இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் ரீஜாயினிங் ப்ராசஸ் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். கண்டிப்பாக ரீஜாயினிங் ப்ராசஸ்னால் ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ஒரு 5 நாள் லீவ் எடுத்து 6வது நாள் நீங்கள் உங்கள் அதிர்ஷ்டமான தேதியில் போயிட்டு உங்கள் கம்பெனியில் மீண்டும் சேர்றது தான். ஒன்று, இது உங்கள் கம்பெனியில் போய் பர்மிஷன் வாங்க வேண்டிய வேலை கூட கிடையாது. நீங்கள் 5 நாள் லீவ் எடுக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு உங்கள் கம்பெனியில் ரீஜாயினிங்ன்ற ப்ராசஸ் படி என்ன பண்ணுவீங்க? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு திரும்ப ஜாயின் பண்ணுவீங்க. அதே ப்ரொசீஜர் படி நீங்கள் ரீஜாயினிங் ப்ராசஸ் கையில் எடுக்கணும். உங்கள் அதிர்ஷ்டமான தேதி என்னங்கிறது மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு வேலை. நிறைய பேருக்கு இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்து அவங்க இன்னைக்கு லைஃப்பில் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்தவங்க ஓரளவு குறைஞ்சி ரொம்ப கம்மியான பிரச்சனைகள், சிலருக்கு அந்த பிரச்சனையே இல்லாமல் கூட லைஃப் மூவ் ஆகுது. நீங்களும் நிச்சயமாக ரீஜாயினிங் ப்ராசஸ் எடுத்துக்கங்க. இந்த வாரத்துக்கான பலன்களை பார்ப்போம். செப்டம்பர் 28, 2025 அன்னைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால என்னதான் நாள் நல்லா இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது நல்லது. அடுத்தது 1, 3, 4, 5, 6, 8, 9 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கும். புது முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள், தாராளமாக செய்யலாம். இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நாள் ரொம்ப ஸ்மூத்தாக போகிற மாதிரியும், நீங்கள் எதிர்பார்க்குற சில விஷயங்கள் உங்களை தேடி வர்றதுக்கு ஒரு சிம்டமாவது மினிமம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்மூத்தான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு முடியும். தைரியமாக நீங்கள் உங்கள் புது முயற்சிகளை கையில் எடுக்கலாம். 2 எண்ணில் பிறந்தவர்கள் மற்றும் 7 எண்ணில் பிறந்தவர்கள் ஆகியவர்களுக்கு இந்த நாள் சுமாராக இருக்கும். ஆனாலும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களை தொடர்ந்து உங்களுடைய ஏற்கனவே செய்துட்டு இருக்க விஷயங்களை தொடர்ந்து செய்ய, எந்த பிரச்சனையும் இல்லை. புது பிரச்சனைகளுக்கு எதுவும் போகாமல், புது முயற்சிகள் எதுவும் எடுக்காமல் நகர்ந்து போகலாம். தவிர்க்க முடியாத விஷயங்களை மட்டும் இன்னைக்கு நீங்கள் செய்யலாம். மோசமான நாள் அப்படின்னு யாருக்குமே இல்லை. அதனால இந்த செப்டம்பர் 28 நல்ல நாள் தான். செப்டம்பர் 29, 2025 அன்று பிறந்த நாள் காணக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 29 செப்டம்பர் 2025 அன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அலைச்சலான வேலைகள் எதுவும் ஈடுபடாதீங்க. 7 எண்ணில் பிறந்தவர்களுக்கு 29 செப்டம்பர் ஆனது மிகவும் சுபமான நாளாக அமையும். ஓகேங்களா? 6 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் சுமாராக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற விஷயங்களை தொடர்ந்து செய்யுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற பிறப்பு எண்ணான 1, 3, 4, 5, 8, 9 ஆகிய எண்ணுக்குரியவர்கள் தயவு செய்து சொல்றேன்,
இந்த 29 செப்டம்பருங்கிறது உங்களுக்கு நெகட்டிவான டேட். அதனால பயப்படாதீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் ஒதுங்கி போங்க. இன்னைக்கு எந்த முயற்சியும் புதுசாக செய்யாதீங்க. எந்த முடிவுகளையும் இன்னைக்கு எடுக்காதீங்க. அவ்வளோதான், நீங்கள் சேஃபாக இருக்கலாம். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டா நம்ம என்ன பண்ணலாம், உஷாராயிடலாம். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு அமைதியாக இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே. செப்டம்பர் 30, 2025 செவ்வாய்க்கிழமை பிறந்தநாள் காணக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஓகே. இன்னைக்கு மிருகசரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அலைச்சனால சில வேலைகளை செய்யாதீங்க. இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம். 1, 3, 5, 6, 7 ஆகிய எண்களில் பிறந்தவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு நாள் ரொம்ப அருமையாக இருக்கு. என்னென்ன புது முயற்சிகள் செய்யலாம்னு நினைக்கிறீங்க, நீ செய்ய விரும்பினா தாராளமாக செய்யுங்க. நீங்கள் யார்கிட்டயாவது போய் உதவின்னு கேட்டால் இன்னைக்கு ஓரளவுக்கு அவங்களுடைய பார்வை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்து இருந்த பல விஷயங்கள் இன்னைக்கு நடக்கணும்னு நினைச்சிருந்த விஷயங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் 50% மேலே இருக்கு. தாராளமாக ட்ரை பண்ணுங்க. 2, 4, 8, 9 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் சுமாரான நாள் தான். அதனால ஏற்கனவே செய்துட்டு இருக்க வேலையை தொடர்ந்து செய்யுங்க. தவிர்க்க முடியாத புது முயற்சிகள் மட்டும் செய்யுங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு தாராளமாக போகலாம் நீங்கள். ஸோ இன்னைக்கு மோசமான நாள் அப்படின்னு யாருக்குமே இல்லை. அக்டோபர் 1, 2025 புதன்கிழமை பிறந்தநாள் காணும் அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் இன்னைக்கு நாளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நகர்த்துங்க. 6 எண்ணில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. தாராளமாக நீங்கள் உங்களுடைய புது முயற்சிகளை கையில் எடுக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு அனுகூலமான நாள் தான் இன்னைக்கு. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய நாள் எதுன்னு எடுத்துக்கலாம் நீங்கள். மற்றபடி சுமாராக இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு யார் யாருக்குன்னா 1, 3, 4, 5, 7, 8, 9 ஆகிய அத்தனை எண்களுக்கும் இன்னைக்கு நாள் சுமாராக இருக்குது. அதாவது மோசமாக இல்லை, சூப்பராக இல்லை. ஓகேங்களா? இது ஒரு நல்ல மாதிரியான விஷயம் தான். ஏற்கனவே செய்துட்டு இருக்க விஷயங்கள் தொடர்ந்து செய்யுங்க. எதுவும் புதுசாக விஷயங்கள் நம்ம செய்யணும்னு இன்னைக்கு தேவையில்லை. உங்களுக்கான சிறப்பான நாள் வரும்போது அதை நீங்கள் செய்துக்கலாம். தவிர்க்க முடியாத விஷயங்களை மட்டும் இன்னைக்கு புது முயற்சிகள் இருந்தால் செய்யுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 எண்ணில் பிறந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் இன்னைக்கு உங்களுக்கு சவாலான நாள் தான். நீங்கள் உங்களுடைய எந்த முயற்சியும் தயவு செய்து இன்னைக்கு செய்யாதீங்க. கோவம் அதிகமாக வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்கள் கையில் தான் இருக்குது. அது புரியாமல் மற்றவங்க மேலே நீங்கள் இன்னைக்கு டென்ஷனை தூக்கி போடாமல் சேஃபாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு நாளை ஓட்டிட்டீங்கன்னா நீங்கள் சேஃப். ஓகே. அக்டோபர் 2, 2025 வியாழன் அன்று பிறந்தநாள் காணும் அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னைக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு 7ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு, அதாவது அக்டோபர் 2 7ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளான அமைந்திருக்கிறது. நீங்கள் தயவுசெய்து இன்னைக்கு நீங்கள் உங்களோட புது முயற்சிகள் எதுவானாலும் தாராளமாக எடுக்கலாம். உங்களுடைய எதிர்பார்த்திருந்த சில விஷயங்களை இன்னைக்கு கிடைப்பதற்கான சமிக்ஞை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 2, 3, 6 தேதிகளில் பிறந்தவர்களும் இன்னைக்கு நாள் நல்லா தான் இருக்குது. சுமாரான நாள் அப்படின்னாலும் கூட நல்லா தான் இருக்குது. நீங்கள் தைரியமாக உங்களுடைய ஏற்கனவே செய்துட்டு இருக்க முயற்சிகள், வேலைகள் எல்லாத்தையுமே தொடர்ந்து செய்யலாம். இன்னைக்கு நாள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும். அடுத்தது சவாலாக யாருக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 4, 5, 7, 9 ஆகிய தேதிகளில் ஆகிய எண்களில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் கொஞ்சம் மோசமாகவே போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மோசம் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பிரச்சனையை நம்ம தேடி வந்தால் கூட விலைக்கு நிற்கிறோம். இன்னைக்கு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. புது முயற்சி எதுவும் செய்யாதீங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க. உங்கள் பாஸ் கிட்ட கொஞ்சம் இறங்கி போங்க. உங்கள் கஸ்டமராக இருந்தாலும் சரி, உங்கள் பாஸாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் இறங்கி போங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கிறதுக்கு இன்னைக்கு அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு அக்டோபர் 3, 2025 வெள்ளிக்கிழமை பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சந்திராஷ்டமம் பூச நட்சத்திரத்தில் இருக்கு. அதனால் பூச நட்சத்திர நண்பர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 3, 10, 2025 அன்று சரிங்களா, உங்களுக்கு 6, 7 எண்ணில் பிறந்தவர்களுக்கு 6 மற்றும் 7 எண்ணில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. உங்கள் புது முயற்சிகளை தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கான எதிர்பார்த்த சில விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற டேட் தான். 1 மற்றும் 5 எண்ணில் பிறந்தவர்கள் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சுமாரான நாள் தான். புது முயற்சிகள்
தவிர்க்க முடியாத புது முயற்சிகள் மட்டும் கையில் எடுங்க. மற்ற எல்லா விஷயமும் ரெகுலராக என்னென்ன போயிட்டு இருக்கோ அது மட்டும் போகட்டும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நாள் முடிவடையும். ஆனால் 2, 4, 8, 9 ஆகிய எண்ணில் பிறந்தவர்கள் இன்னைக்கு பிரச்சனைக்குரிய நாள். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி, உங்கள் வேலையிலையும் சரி, எங்கேயுமே சரி, கொஞ்சம் இன்னைக்கு ப்ராப்ளம் உங்களை தேடி வரும். அமைதியாக இருந்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனை தானாக நம்ம விட்டு போயிடும். சரிங்களா? கொஞ்சம் கூட நம்ம டென்ஷன் ஆனோம்னா நமக்கு பிரச்சனை தான். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க. அக்டோபர் 4, 2025 சனிக்கிழமை அன்று பிறந்தநாள் காணும் அனைத்து அன்பர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. அதோட இன்னைக்கு சிறப்பான நாள் அப்படின்னு எந்த தேதியில் பிறந்தவங்களுக்கும் இல்லை. இருந்தாலும் சுமாரான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் 3, 4, 6, 7 எண்ணில் பிறந்தவர்கள் இன்னைக்கு சுமாராக இருக்குது. அதனால் கண்டினியூ பண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது. 4 ராகங்கிறதுனால இன்னைக்கு ஒரு சிலருக்கு பிரச்சனை தான். 1, 2, 5, 8, 9 இந்த தேதிகளில் இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த 4 ராகங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் மோசமான சவாலான நாளாக ஏற்படுத்தி தருவார். அதனால கொஞ்சம் பிரச்சனையே உங்களை தேடி வந்தால் கூட ஒதுங்கி போங்க. யாராவது உங்கள் வண்டியை வந்து கொண்டு போய் இடிச்சா கூட நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு போகிறது தான் இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு நல்லது. அதனால நீங்கள் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா உங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுவும் உள்ளே வராமல் வெளியே போயிடும். சரியா?